வணக்கம். வெல்கம் டு ஆதிஸ்டன்ஸ். இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு வெரைட்டி ரைஸ். வாங்க முதல்ல அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கருவேப்பிலை சாதம் தான் ரொம்பவும் ஹெல்த்தி. இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை எங்கன்னா வெளியே போயிட்டு வரும்போதோ வீட்டில் சாப்பாடு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ரைஸ் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உதிர்த்தின சாதம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உப்பு, தாளிக்க எண்ணெய், கடுகு, அவ்வளோதாங்க. பெருங்காயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணிலாம் ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம். ஜஸ்ட் ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து இந்த ஃப்ரையை அதில் இந்த கலவை அதை போட்டு உப்பு போட்டு இந்த சாதத்தை அதில் மிக்ஸ் பண்ணால் சூப்பரான வெரைட்டி கருவேப்பிலை சாதம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 3 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி குறைன்னு அரைச்சா போதும். தண்ணி எதுவும் ஊற்றலைங்க, வெறும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு கூட இது ஹெல்த்தியான ஒரு டிஷ். நம்ம கூட இது சாப்பிடலாம், ஏன்னா முடி உதிர்வெல்லாம் ரொம்பவே கட்டுப்படும். ஸோ எண்ணெய் இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் நான் கடுகு போட்டேன், லைட்டாக சீரகம் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி வச்ச அந்த கருவேப்பிலையை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். ஸோ இதிலே நம்மளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வதங்கியாச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஸோ நம்ம உதிர்த்து வச்சுருக்க சாப்பாடு. ஸோ அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டான ஒரு கருவேப்பிலை சாதம் ரொம்பவே குவிக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான இந்த கருவேப்பிலை சாதம் வித் அப்பளம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரெசிபிக்கள் உங்கள் ஆதிஸ்டன்ஸில் இது ஆதிஸ்டன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் கொடுங்க, எங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் எ நைஸ் வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.